ஏசியோட அவுட்டோர் யூனிட்ல ரெண்டு வகையான பைப் இருக்கு. ஒன்னு சக்ஷன் பைப்பு, இன்னொன்னு டிஸ்சார்ஜ் பைப்பு. மொத்தமா இருக்கிற பைப்பை சக்ஷன் பைப்புன்னும் மெல்லிசா இருக்கிற பைப்பை டிஸ்சார்ஜ் பைப்புன்னு சொல்லுவோம். இந்த மொத்தமா இருக்கிற சக்ஷன் பைப்பானது திடீர்னு ஒரு நாள் பயங்கரமா ஐஸ் ஃபார்ம் ஆயிரும். இந்த ஐஸ் ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டோர் யூனிட்ல இருக்கிற எவாபரேட்டர் காயில், அவுட்டோர் யூனிட்ல இருக்கிற கண்டென்சர் காயில், இது ரெண்டுமே எப்பவுமே கிளீனா இருக்கணும். இது கிளீனா இல்லாத பட்சத்தில் அதுல பயங்கரமா டஸ்ட் போய் அடைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த பிரச்சனை வரும். இன்னொரு காரணமும் இருக்கு. இன்டோர் யூனிட்ல ப்ளோயரை ரொட்டேட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு மோட்டார் இருக்கு. அந்த மோட்டர் வீக் ஆயிடுச்சு, அந்த மோட்டரோட கெப்பாசிட்டர் போயிடுச்சுனாலும் கூட இந்த பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாம ப்ளோயரோட புஷ் வீணா போயிடுச்சுனாலும் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ இதை சரி பண்ணிட்டாலே இந்த ஐஸ் ஃபார்ம் ஆகிற பிரச்சனையானது சால்வ் ஆயிடும். இதுக்கு வருஷத்துக்கு 2 தடவை நீங்க ஏசியை சர்வீஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், இந்த மாதிரி பிரச்சனையை வராம தடுத்துடலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்